இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம இந்த காட்டன் சேலைக்கு பிளெயினாக கொடுத்துருக்கிற இந்த ப்ளவுஸை எப்படி அழகுபடுத்தலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். எப்போதும் போல் நம்ம உள் சுத்துலேருந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு லென்த்தாக இந்த நிறத்தில் எடுத்துக்கிட்டேன். அதாவது சேலையில் உள் சுற்றுலேருந்து நம்ம எப்பவும் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு அழகான டிசைன் செய்யலாம். அதுக்கு முதல்ல நம்ம நெக்கை எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு, ஆழம் 9 இன்ச்சு. அகலத்தையும் ஆழத்தையும் அப்படியே நம்ம இணைக்கிறோம். இங்கே ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம எப்பவும் விடுற மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இது ஜாயின் பண்ணும்பொழுது இந்த டிசைனும் மேலே ஏறிடும். அதுக்காக 1 அல்லது 1.5 இன்ச்சு தாராளமாக நீங்கள் அந்த கேப்பை விட்டுட்டு அதுக்கு பிறகு டிசைன் வரைய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த டிசைனை நான் இந்த லென்த்தை சமபங்காக போட்டுட்டு இப்படி ஒரு பெண்டு, இங்கேருந்து ஒரு பெண்டு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு இங்கேருந்து இன்னொரு பெண்டு இது வரைக்கும் கொடுக்குறேன். கொடுத்து நம்ம இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கை எடுத்துட்டு இந்த டாப்பில் மட்டும் அந்த டிசைனுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே இதை டபுள் லேயராக போட்டிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப சன்னமாக இருக்கிறதால இந்த ரெட்டு மேலே வைக்கும் பொழுது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ரெட்டும் தெரியும். அல்லது உங்களுக்கு வேறு கிளாத்து அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இதே நிறத்தில் நல்ல ஒரு அடர்த்தியான துணியாக கிடச்சிதுன்னா அதையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நமக்கு இந்த கர்வ் தான் அடையாளம். இந்த டிசைன் உங்களுக்கு கட் ஒர்க் வர்ற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கட் ஒர்க்கெல்லாம் பண்ணி ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் ரொம்ப சுலபமாக வைக்கிறதுக்கான வழிமுறை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இப்படி மேலே நம்ம இதை வச்சு பார்த்துப்போம். இந்த இடத்துல இந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பிறகு இந்த 2 கர்வ் இருக்கு இல்லையா, 3ஆவதாக இங்கே ஒரு கர்வும் நம்ம வெட்டணும். இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதை கொண்டு வந்து இப்படி சேர்த்துக்கலாம். 2 சைடும் வரும். இது ஒரு பக்கம், இது மறுபக்கம். இப்போ நாம் அப்படியே இந்த நெக்கோட 2 பக்கமும் நம்ம வெட்டி வச்சு இந்த கிளாத்தை வச்சு அப்படியே தையல் போட போகிறோம். இப்போ இது 2ஐயும் நம்ம இதோடு வச்சு தைச்ச பிறகு அப்படியே லைனிங்கை அது மேலே வச்சு தைச்சு நம்ம திருப்பிக்கலாம். இந்த கழுத்து பகுதி மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம். இங்கே கீழே இருக்கிற இந்த பிசுரெல்லாம் நம்ம பிற்பாடு ஃபினிஷிங்கில் அதுக்குண்டான லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் சிசர் கட் ஒன்று போட்டுக்கலாம், தையலில் படாமல். இந்த வளைவுகளில் சும்மா லைட்டாக நாட்சஸ் போட்டுக்கோங்க, அதுவும் தையலில் படக்கூடாது. இது உங்களுக்கு எளிதாக திருப்புறதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே இதை வச்சு ஒரு படி தையல் போட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பின்னாடி டாட்ஸும் பிடிச்சிக்கலாம். முதல்ல சுற்றிலும் நம்ம ஒரு படி தையல் போடலாம். இப்போ இதில் டாட்ஸும் பிடிச்சிப்போம். இந்த நிறத்திலேயே வந்தாலும் பரவாயில்லை.
இப்போ நம்ம லேஸை கொடுத்து இதை ரெடி பண்ணிடுவோம். இப்போ முதல்ல இங்கே வைப்போம். நம்ம வைக்கிறத பொறுத்து தான் அந்த டிசைன் அமையும். முதல்ல ஆரம்பத்தில் நம்ம முதல் இடம் இதை தான் முடிக்கணும். நல்லா இந்த கிளாத்துக்கு ஏற்றமாக நல்லா வச்சு அப்புறம் அதை அங்கே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் லேஸில் தையல் போடணும். அடுத்தது இங்கே முதுகோட கீழ்பாகம், இங்கேயும் கொஞ்சம் ஏற்றம் வர மாதிரி, ரொம்ப வேண்டாம். இதுக்கு கொஞ்சம் இங்கே கட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த கட்டை அனுசரித்து இவ்வளோ தொலைவு அதிகப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இந்த அளவுக்கு இங்கே கொஞ்சம் அதிகமாக வச்சா போதும். ஏன்னா அடுத்து நம்ம வைக்கிற லேஸில் அந்த எட்ஜஸ் வந்து மூடிடும். இப்போ இது 2 முடிச்சாச்சு. அடுத்தது இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த எட்ஜஸை எப்பவும் போல் மடித்து அந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி நம்ம அதை அழகாக மடித்து உள்ளுக்காக வச்சிடணும். ஏன்னா அந்த பிசுறு வந்து வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் அது வந்து அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த ஓரங்களில் அந்த பிசுறு தெரியாத மாதிரி நல்லா அது மேலே வச்சு முதல்ல இந்த ஓரத்தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இங்கே பிடிச்சு தைக்கும் பொழுது இந்த துணி நம்ம மேலே கொடுத்த துணி வெளியே வராது. சரியாக முதல் ஓரம் இங்கே தான் நம்ம போடணும். இப்போ நம்ம இங்கே முடிச்சிட்டோம் இல்லையா, இதை லேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போத்துலேருந்து நம்ம அந்த ஒர்க்கு இங்கேருந்து தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த 2 எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 எட்ஜஸையும் மறைக்கிற மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஒர்க்கை நம்ம இந்த ஓரத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதிலேருந்து இப்படி கொண்டு வந்து இதை எப்படி இந்த எட்ஜில் நிறுத்தினோமோ அதே மாதிரி இந்த எட்ஜிலேயே இதையும் நிறுத்த போகிறோம். இப்போ நம்ம இதை வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிசுறு வந்து தெரியக்கூடாது. அப்படி உங்களுக்கு அதிகமாக இருக்குது தெரியுதுன்னா அது கொஞ்சம் லேஸாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த லேஸை வைக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிற இடம் இந்த ஓரத்தில் இருந்து இந்த வளைவுக்கு கொண்டு வரோம். இப்போ இந்த இடத்துல திரும்பவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அங்கேருந்தே கூட வரலாம். அந்த இடத்துல இருந்தே அப்படியே இந்த ஸ்டிச்சிங்கில் ஓட்டிகிட்டு வந்து இங்கேருந்தும் நம்ம அந்த பெண்டை கொடுக்கலாம். இங்கேருந்து அடுத்த வளைவுக்கு போகிறோம். இந்த இமேஜை எனக்கு அனுப்பிய தோழி முழுக்க முழுக்க வந்து கட் ஒர்க் மாதிரி இருக்குது மேடம், ஆனால் அழகாக இருக்குது, இதை கொஞ்சம் எளிதாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது வந்து முன்கழுத்துக்கு நம்ம எப்பவும் போல் வலது பக்கம் முன்கழுத்துக்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருக்கேன். பிறகு நிறைய தோழிகள் வந்து என்கிட்ட இது நம்ம தைச்சி முடித்த உடனே இதுக்கு என்ன காசு வாங்கலாம், இதுக்கு என்ன சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு இப்போ ஒரு 2 வருஷமாக நான் வெளியே யாருக்கும் தைக்கிறது இல்லைப்பா. அதனால் எனக்கு விலை நிலவரம் நிச்சயமாக தெரியல. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தபடி எப்போவுமே விலை வந்து மாறும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தையல் கடைகளில் விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் தைக்கிறவங்களா இருந்ததுன்னா கட்டாயமாக அந்த விலையை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து வீட்டில் தைக்கிறதுனால அது வந்து நீங்கள் காசு கம்மியாக சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த உழைப்பு நீங்களும் போடுறீங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்ததும் உங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்ததுமா நீங்கள் கூலியே வாங்கலாம். எனக்கு நிச்சயமாக வந்து விலை தெரியாததால் என்னால் அதை வேகமாக சொல்ல முடியல. அதுக்காக மன்னிக்கணும். எனக்கு தெரிஞ்சால் நான் கட்டாயமாக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இந்த செட்டப்பை இங்கே அப்படியே நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரியே இந்த லேஸை கொஞ்சம் முன்பக்கம் மடக்கிக்கிட்டு இது மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதா இருந்தால் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு அது கஷ்டம். அதிகமாக இருந்ததுன்னா கூட கட் பண்ணி போட்டுடலாம்.
இப்போ இது எப்படி இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணினோமோ அதே மாதிரியே இந்த பக்கம். இப்போ இந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். பிறகு இந்த எட்ஜஸ் இதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த சிகப்பு நிறம் கலந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம அழகுபடுத்திடலாம். இப்போ இதில் இந்த ஓரத்தில் மணி இருக்கிறதுனால நம்ம சிங்கிள் ஃபுட் போட்டு தான் இந்த அடுத்த தையலை தைக்கணும். இந்த பக்கமும் வச்சுட்டு சிங்கிள் ஃபுட் மாற்றி அதையும் முடிச்சிடலாம். ஓகேவா? இது நடுவில் ஒரு பேட்ச் ஒர்க் ஒன்று வச்சாச்சு. ஏன்னா இந்த இடம் பிளெயினாக இருக்கிறதால. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த தோற்றம் வரும். இது நம்ம கட் ஒர்க் எதுவுமே பண்ணலை, வெறுமனே டிசைன் வச்சு அழகாக இதை முடிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.